Hi friends, SJ Designer உங்க ரேவதி பேசுறேங்க. இன்னைக்கு வீடியோல பார்க்கிறது வந்து எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ், பைப்பிங் ப்ளவுஸ் டிஃபரண்டான டிசைன்ல தைச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். saree வந்து உங்களுக்கு green கலர்ல yellow ஷேட்ல முந்தானி கொடுத்திருக்காங்க. ப்ளவுஸும் வந்து yellow ஷேட் தான். இது green கலருக்கு வந்து நம்ம yellow லீஃப் டிசைன்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். பாருங்க. லீஃப் டிசைன் ஹேண்டுக்கும் அதே மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்து லீஃப் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னொரு saree வந்து கிரீன் கலர், இதுவும் வந்து டார்க் க்ரீன் பிங்க் கலர் ப்ளவுஸு, முந்தானி உங்களுக்கு பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து பூ டிசைன் மாதிரி கொடி மாடல் மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு இனி ஒரு ப்ளவுஸும் எம்ப்ராய்டிங் தான். இது சாரியும் ப்ளவுஸும் வந்து ஒரே கலர் தான், காப்பர் மட்டும்தான் நம்மளுக்கு மிக்சரில் இருக்குது. பாருங்கள். காப்பர் டிசைனில் ஃபுல்லாக காப்பர் மட்டும் போட்டு டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கும் கொடி மாடல் பூ டிசைன் மாதிரி செட் பண்ணியிருக்கு. இதில் வந்து கீழே பார்டர் கொடுத்துருந்தாங்க. பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த பார்டர் மேலேயே வந்து மேலே பார்டர் செட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த பார்டரும் வேஸ்ட் ஆகாமல் அந்த டிசைன்ஸும் வந்து நல்லா எடுப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த saree வந்து saree ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் தாங்க. பார்டர் கலர் தான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் வந்து ப்ளவுஸ் கிளாத்தை செட் பண்ணிவிட்டு saree கிளாத்தில் நம்ம ஹேண்ட் மட்டும் செட் பண்ணியிருக்கிறோம். அந்த கஸ்டமரே வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே கலரில் நீட்டாக பைப்பிங், ஃப்ரண்ட்டுக்கும் ஒன் சைடு பைப்பிங் வச்சு நீட்டாக நம்மளோட பைப்பிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. பின்னாடி பார்த்திங்கனாலும் நம்ம ஹெம்மிங் மெத்தடில் தான் பண்ணியிருக்கிறோம். அந்த க்ரிப்னஸ் நல்லா கிடைக்கும், நீட்டாக இருக்கும், எந்த ஒரு துளி சுருக்கம் இருக்காது. இது ரெண்டும் டாப்ஸுங்க, பிங்க் கலரு. இது ஆர்டர் வந்து டாப்ஸு. ஹேண்டுக்கு வந்து எல்போ ஸ்லீவில் நெட்டு மட்டும் வச்சு லைனிங் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு டாப்பு, இது ஒரு டாப்பு. இப்போ வந்து இந்த ரெண்டு டாப்ஸு வந்து நம்மளுக்கு கொரியர் அனுப்ப போகிறோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சைஸ் பிரகாரம் சொன்னீங்கனாலும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்கள் அளவு எடுத்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் வந்து கால் பண்ணுவோம், வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு அளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே சொல்லி நாங்கள் உங்களவே எடுத்து தர சொல்லி எடுத்து ஃபிட்டிங் வந்து தைச்சி கொடுப்போம். அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிறைய கஸ்டமர் கேட்குறது வந்து நிறைய பைப்பிங் வச்சு தாங்க கேட்பாங்க. ஏன்னா நார்மலாக வந்து பைப்பிங் வச்சு தைச்சோம் அப்படின்னாலே வந்து பட்டு சாரினாலும் கூட நம்மளுக்கு வந்து நல்ல லுக்கு கிடைக்கும். ஒரு டிசைனுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. சும்மா நார்மலாக வந்து பைப்பிங் மட்டும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணாலே வந்து ரொம்ப நல்ல லுக்காக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பைப்பிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், ஒரு துளி சுருக்கம் இருக்காது. பாருங்கள். எந்த ஒரு டிசைன்ஸுக்குமே வந்து நார்மலாக வந்து பைப்பிங் மட்டும் நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் மட்டும் தைச்சி போட்டோம் அப்படிங்கும்போது நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.